ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பீனட் பட்டர் அண்ட் பனானா சாண்ட்விச் தாங்க. லைக் பொதுவாக வெயிட் லாஸ் ஃபுட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இதை சாப்பிட்டா இது உடம்பு குறையுன்ற சாப்பாடுன்றது கிடையவே கிடையாது. லைக் எதை வந்து எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் மில்லட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து எக்ஸ் எதுவாக இருக்கட்டும், எந்த ஹெல்தி ஃபுட்டாக இருக்கட்டும், லைக் எவ்வளோ அதை சாப்பிட்றோம், கேலரி தான் ரொம்பவே முக்கியம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு மேபி இது தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆனால் மேபி நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பிரெட், பீனட் பட்டர் அண்ட் பனானா வச்சு தாங்க இது செய்ய போகிறோம். இது மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பொருட்கள் தான். ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்ப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங்க்கு தேவைப்படுற கார்ப்ஸ் கிடைக்கும். பீனட் பட்டரில் பார்த்திங்கன்னா ஹெல்தி ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பனானாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுருக்கும். மேல்ட்டும் வந்து உங்களுக்கு ஃபேட்டாக போய் சேராது, எனர்ஜியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மூணு சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறது, எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். சாண்ட்விச் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ நான் வந்து ஒரு பிளெயின் ப்ரெட் எடுத்திருக்கேன், டோஸ்டட் ஆல்ரெடி ஒயிட் ப்ரெட்டு தான். அதில் வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் ஆஃப் பீனட் பட்டர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பீனட் பட்டர் நல்லா வந்து ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்ட பிறகு பனானாஸை பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அப்படியே அடுக்கிக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ உங்ககிட்ட சப்போஸ் ஒயிட் ப்ரெட் இல்லைனா ப்ரௌன் ப்ரெட் யூஸ் பண்ணுங்கள், தட் ஈவன் மோர் ஹெல்தி. ஸோ ஒரே ஒரு ஸ்லைஸே போதும், நிறைய சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இதுலேயே வந்து உங்களுக்கு தேவையான கார்ப்ஸு, ஹெல்தி ஃபேட்ஸு, ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. மேலே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக வந்து சினமன் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஹனியும் போட்டுட்டிங்கன்னா இன்னமும் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டு, எவ்வளோ சாப்பிட்றோம் அது வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் இன்கேஸ் வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உங்களுக்கு ஹங்க்ரியாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் சம் ஆல்மண்ட்ஸ், சம் நட்ஸ், அப்படி இல்லைனா வந்து ஒரு ஃப்ரூட், ஒரு ஆரஞ்சோ ஒரு ஆப்பிளோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல். தேவையில்லாத ஜங்க் ஃபுட் ஸ்நாக் பண்ணாமல், இன்கேஸ் பசிச்சுன்னா மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஃபில்லிங்காகவே இருக்கும், உங்களுக்கு சாப்பிடும் போதே தெரியும். பட் அதுக்கும் தாண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு பசிச்சுன்னா ஒரு ஃப்ரூட்ஸோ நட்ஸோ சாப்பிடுங்க. தட்ஸ் கோயிங் டு பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவோட நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை வந்து ஃப்ரைடே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.